முக்கியத்துவம் கொடுத்து அவரோட வார்த்தையை இரவும் பகலும் டே அண்ட் நைட் அவரோட வார்த்தைக்கு வந்து கட்டளை கீழ்ப்படைஞ்சு அதை தியானிக்கிற மனுஷன் தான் பாக்கியவான் அப்படின்னு போட்டிருக்கு. கர்த்தரோட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த ஒயிட் ஹார்ஸ் மினிஸ்ட்ரிஸ் மூலயமா உங்களெல்லாம் நான் சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். செய்திக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு நம்ம செய்தி ஆரம்பிப்போம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே துராஷா தர்ரா பதேரி பலரா பாபா துரிகந்தர்ரா பாலோரிகபா. கர்த்தர் சொல்றார் ரிகந்தர்ரா பாலோரிகா. காலம் இனி செல்லாதன் என்ற ஆவியானவர் சொல்றார் ரிகந்தர்ரா பாலோரிகபா. எனக்கு ரிகந்தர்ரா எனக்கு பிரியமா இருக்கணும்னா ரிகந்தர்ரா பாலோரிகபா. எனக்கு கீழ்ப்படைஞ்சு ரிகந்தர்ரா பால் வேத வாசிப்பு தான் ஒரே வழின்னு என்ற ஆவியானவர் சொல்றார் ரிகந்த ரஸ்ஸதே ரிபா தரபாலோ ரிகபா. நீங்க இந்த வேத வாசிப்பு இருந்தாலே ரிகந்த ரபா ஆவியானவர் உங்க மேல பலமா இறங்குவாருன்னு என்று கர்த்தர் சொல்றார். ரிஷத ரெபே லோரிகபா பாபா ருஷத ரபாலோ ரிகபா. தேங்க்யூ ஃபாதர். இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா பாக்கியவான். அதுக்கு உண்டான வசனம் சங்கீதம் 1 அதிகாரம் 1-2 வசனம். துன்மார்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்ம வாழ்க்கையில நம்ம ரொம்ப பிளஸ்டா இருக்கணும்னா நம்ம இதுல என்ன போட்டிருக்கு அப்படின்னா ஒருத்தர் யார் பிளஸ்டா இருப்பான். இந்த மாதிரி யார் அங்க இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா பிளஸ்ட் இஸ் த ஒன் ஹூ டஸ் நாட் வாக் இன் த கவுன்சில் ஆஃப் விக்கட். மற்ற விக்கட் பீப்புளோட சொல்யூஷன் அவங்களோட ஆலோசனையை கேட்காம யாரெல்லாம் இருக்கிறாங்களோ துன்மார்கர வழிகளை பின்பற்றாம இருக்கிறாங்களோ யார் வேத வாசிக்கிறாங்களோ அதுதான் இருக்கு. கர்த்தரோடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். யாரெல்லாம் கர்த்தரோட வார்த்தைக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து அவரோட வார்த்தையை இரவும் பகலும் டே அண்ட் நைட் அவரோட வார்த்தைக்கு வந்து கட்டளை கீழ்ப்படைஞ்சு அதை தியானிக்கிற மனுஷன் தான் பாக்கியவான் அப்படின்னு போட்டிருக்கு. நம்ம லைஃப்ல நம்ம பிளஸ்டா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம ரொம்ப பிளஸ்டா இருக்கணும், எல்லா விஷயத்திலும் பிளஸ்டா இருக்கணும். பிளஸ்டுனா நம்ம வந்து பூமிக்குரிய வாழ்க்கையில மட்டும் பிளஸ்டா இருக்கிற வாழ்க்கை பிளஸ்டே கிடையாது. நம்ம வாழ்க்கை எப்படி பிளஸ்டா இருக்கணும்னா நீங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப்லயுமே உங்களோட வாழ்க்கை வந்து ரொம்ப பிளஸ்டா இருக்கணும். ஸ்பிரிச்சுவல் லைஃப் எப்படி பிளஸ்டா இருக்கணும்? நீங்க வந்து ஆவிக்குரிய இதுலயும் நீங்க வளர்ந்துகிட்டே இருக்கணும். நீங்க வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து நீங்க ஆவியானவர் பெற்றுக்கொள்வீங்க. அடுத்த வருஷம் நீங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா அந்த ஆவியானவர் அதிலே வந்து உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கை வந்து வளர்ந்துருக்கணும். அதை நீங்க அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அவங்களோட ஸ்டடீஸை நீங்க அனலைஸ் பண்ணுவீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் முடிஞ்சு செகண்ட் ஸ்டாண்டர்ட் போறாங்க, செகண்ட் ஸ்டாண்டர்ட் பாஸ் ஆகி தேர்ட் ஸ்டாண்டர்ட் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட லைஃபை வந்து நீங்க எப்பவுமே அனலைஸ் பண்ணிட்டே இருப்பீங்க. அதே மாதிரி நம்மளோட ஸ்பிரிச்சுவல் லைஃபை அனலைஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஓகே, நம்ம ஒரு நவமான பாஷை பேசுறோம், அடுத்த வருஷம் அந்த நவமான பாஷை வந்து வேற மாதிரி நமக்கு வந்து கர்த்தர் வந்து அதிலே வந்து நமக்கு ப்ரமோஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எப்பயுமே வந்து நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃபை குறித்து ஒரு பாரம் இருக்கணும். நம்ம வந்து பிசிக்கல் லைஃப்ல வந்து வீடு வாங்குறது, பிள்ளைகள் படிக்கிறது, பிள்ளைங்க கழிக்கிறது இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். ஆனா இது நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல பண்ணிக்கிட்டே இருந்தாலே அதுதான் சீக்ரெட் மந்த்ராவே. நீங்க என்ன யோசிக்கிறோம்னா நம்ம லைஃப்ல வந்து ஏதோ ஒரு குறைபாடு இருக்கு, நம்ம வீட்டுல வந்து கடன் பிரச்சனை இருக்கு, நம்ம வீட்டுல வந்து பில்லி சுனிய கட்டு இருக்கு, இதெல்லாம் வந்து நம்ம பிசிக்கல் லைஃப்ல பாக்குறோம். ஆனா நீங்க ஒரு விஷயத்தை என்ன அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில முக்கியமா கிறிஸ்தவ வாழ்க்கையில ஸ்பிரிச்சுவல் லைஃபும் நம்மளோட பிசிக்கல் லைஃபும் ஒன்னாவே தான் போயிட்டு இருக்கும். நமக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் ஐஸ் வந்து நமக்கு ஓப்பன்ட்டு கிடையாது, நமக்கு வந்து என்ன நடக்கிறதுன்னு வந்து நமக்கு தெரியாது. ஆனா நம்ம உண்மையா நீங்க பைபிளை படிக்கும் போது அதுதான் சொல்லுது. யாரெல்லாம் வந்து வேத வாசிக்கிறீங்களோ, யாரெல்லாம் கர்த்தரோட வார்த்தையை வந்து இரவும் பகலும் தியானிக்கிறீங்களோ அவங்க எல்லாம் பிளஸ்டுன்னு போட்டிருக்கு. ஏன் இந்த மாதிரி போட்டிருக்கு அப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருது, இந்த பிரச்சனை நம்ம எப்படி சார்ட் அவுட் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க வேத வாசிக்க 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 கர்த்தர் வந்து உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்துட்டே இருப்பார். உன் வாழ்க்கையில இதெல்லாம் ஒரு பிரச்சனை, உன் வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு பிலிசினை கட்டு, இந்த விஷயத்தை நீ மாத்து, இந்த விஷயத்தை நீ பண்ணு, இந்த விஷயம் உனக்கு மாறணும்னா இவ்வளவு தூரம் நீ ஜெபம் பண்ணணும், இவ்வளவு தூரம் நீ வேத வாசிக்கணும், இவ்வளோ அனாயிண்டிங் உன் வீட்டுல இருந்தா இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு வந்துரும் சொல்லிட்டு கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அப்ப நீங்க வேத வாசிக்கும் போது கர்த்தர் உங்களோட நெருங்கி நடக்கிறத நீங்க உணர்வீங்க. இது வந்து நீங்க பைபிளை படிக்கும் போதே தெரியும். யாரோ ஒருத்தரோ வந்து உங்களோட வந்து அவர் வந்து சஞ்சரிக்கிறத நீங்க உணர்வீங்க, அவர் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறத உணர்வீங்க. இப்போ நம்ம பார்த்தோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம படிக்கிற காலத்துல என்ன பார்ப்போம், ஒரு சயின்ஸ் டெக்ஸ்ட் புக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சயின்ஸ் டெக்ஸ்ட் புக்கை எழுதின ஆத்தர் வேற ஆளா இருப்பாங்க, அவங்க எழுதுன வந்து வேற யாரா இருப்பாங்க, வேற ஊர்ல இருப்பாங்க. ஆனா நமக்கு சொல்லி கொடுக்குறவங்க வந்து ஒரு டீச்சர் வருவாங்க, ஒரு சயின்ஸ் டீச்சர் வருவாங்க, ஒரு பயாலஜி டீச்சர் வருவாங்க, அதுக்குன்னு ட்ரெயின் ஆன டீச்சர்ஸ் தான் வருவாங்க. எப்பயுமே ஸ்கூல்ல வந்து நமக்கு புக்கை
எழுதின ஆத்தர்ஸ் வந்து யாரும் நமக்கு சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஆனா பைபிள்ல அந்த பிரிவிலேஜ் இருக்கு. இந்த பைபிள் யாரால எழுதப்பட்டது? பரிசுத்த ஆவியானவரால எழுதப்பட்டது. he is the author of the bible. சில prophets வந்து அந்த ஏவுதலால எழுதினாங்களே தவிர அதோட ஆத்தர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹோலி ஸ்பிரிட். அந்த பைபிளை நீங்க படிக்கும்போது இப்ப மோசேவோ எலியாவோ யாரு, இப்ப மோசேலாம் முக்காவாசி பழைய ஏற்பாடு காலத்துல முக்காவாசி புஸ்தகம் எழுதுறது மோசஸ் அவர் எழுதினார். ஆனா மோசே வந்து உங்களோட உட்காந்து அவர் சொல்லிக் கொடுக்க போறது. ஆனா நீங்க பைபிள் வாசிக்கும் போது இந்த பைபிளை யார் எழுதுனாங்களோ ஹோலி ஸ்பிரிட் அந்த ஆவியானவர் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு. பாரு இந்த மாதிரி எழுதப்பட்டிருக்கு, ஆதாம் அவள் இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணாங்க, இந்த மாதிரி அவங்க கர்த்தருக்கு டிசோபீனியண்டா இருந்ததுனால பிதாவாகிய தேவன் இந்த தோட்டத்தை விட்டு அமிச்சிட்டாரு. சோ கடவுளோட கேரக்டர் ஆவியானவர் வந்து உங்களுக்கு ஃபுல்லா வெளிப்படுத்துவார். என்ன பண்ணணும் ஏது பண்ணணும், நீங்க ஊழியத்தை எடுத்து நடத்துறீங்களா, இந்த ஊழியத்துல அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆவியானவர் வந்து உங்களுக்கு வெளிப்படுத்துவார். கர்த்தர் சொல்றார் இந்த செய்தியை ஒரு குறிப்பிட்ட ஊழியக்காரவங்க நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஆவியானவர் சொல்றார் உன் மேல நான் ரொம்ப கோவமா இருக்கேன் என்று கர்த்தர் சொல்றார். உன் சபையில ஒரு மனுஷனோட தப்ப உங்ககிட்ட நான் சுட்டி காட்டினேன். அந்த தப்ப போய் நான் சொல்ல சொன்னேன். ஆனா உன்னோட வேண்டுதல் எப்படி இருக்குன்னா அந்த தப்பக்கு இது நான் சொன்னா அந்த மனுஷன் சபைக்கு வராம விட்டுருவான். எனக்கு பணம் கொடுக்காம விட்டுருவான். நான் எப்படி கர்த்தாவே அந்த தப்ப சொல்றதுன்னு சொல்லிட்டு அந்த தப்ப சொல்லாமலே வச்சிருக்கீங்கன்னு ஆவியானவர் சொல்றார். ஊழியம் செய்யறவங்க ரெண்டு எஜமான நீங்க சேவிக்கவே முடியாது. நீங்க கர்த்தரை சேவிக்கணும். இல்லாட்டி ஊழியத்தை விட்டுட்டு மனிதர்கள் சேவிக்க போயிடுங்க என்று ஆவியானவர் சொல்றார். மனிதர்களுக்கு பிரியமா இருக்கிற ஜனங்க எனக்கு தேவையில்லை. முக்கியமா ஊழியக்காரங்க தேவை இல்லை என்று ஆவியானவர் எச்சரிக்கிறார். ஒரு மோசே போதும், ஒரு எலியா போதும், ஒரு எலிஷா போதும் என்று ஆவியானவர் சொல்ற. ஒரு பவுல் போதும் எனக்கு. கூட்டமா எனக்கு தேவையில்லை. ஒருத்தர் தேசத்தை அசைக்க முடியும். ஒருத்தர் இந்த உலகத்தை அசைக்க முடியும் என்று ஆவியானவர் சொல்றார். ஒருத்தனுக்கு பிரியமா இருந்தா போதும், அவனை கொண்டு நான் காரியங்களை சாதிச்சுப்பேன் என்று ஆவியானவர் சொல்றார். ஒரே மனிதன் கர்த்தர் சித்தத்தை செய்யற ஒரே மனிதன் எனக்கு போதும் என்று ஆவியானவர் எச்சரிக்கிறார். மறுபடியும் நான் சொல்றேன், நிறைய ஊழியக்காரங்க நிறைய ஊழியக்காரங்க என்று ஆவியானவர் சொல்றார். மனிதர்கள் பின்னாடி ஓடுறீங்க. நம்ம சொல்லிட்டா நம்ம காணிக்க கொடுக்க மாட்டாங்க. தசபாவம் கொடுக்க மாட்டாங்க. யார் கர்த்தாவே எங்களை தாங்குவா நீங்க கேக்குறீங்க. கர்த்தர் சொல்றார், அழைத்தவர் உண்மை உள்ளவர். அழைத்தவர் உண்மை உள்ளவர். அழைத்தவர் உண்மை உள்ளவர் என்று ஆவியானவர் சொல்றார். உங்களை உண்மையாவே ஏசுதான் அழைச்சாருன்னா அவர் உங்களை தாங்குவார் என்று ஆவியானவர் சொல்றார். அப்போ நம்ம வாழ்க்கை எப்படி பிளஸ்டா இருக்கணும்னா பைபிள் தான் ஒரே வழி என்று ஆவியானவர் சொல்றார். சோ முக்காவாசி புஸ்தகம் பழைய ஏற்பாடு காலத்துல பாத்தீங்கன்னா மோசேயால எழுதப்பட்ட புஸ்தகம் தான். நீங்க பைபிளை நீங்க ஆராய்ச்சி பார்க்கும்போது நிறைய பேரோட லைஃப் ஸ்டோரி இருக்காது. யோசேப்போட லைஃப் ஸ்டோரி இருக்கும், அவர் எங்கே பிறந்தாரு, அவர் எப்படி வந்தாரு, அவர் லைஃப் ஸ்டோரி கொஞ்சம் இருக்கும், தானியல் லைஃப் ஸ்டோரி இவங்கெல்லாம் இருக்கும். ஆனா இவங்கெல்லாம் ப்ராப்பரா ஊழியம் பண்ணவங்க கிடையாது. மோசே தான் பாத்தீங்கன்னா ப்ராப்பரா அவரோட லைஃப் ஸ்டோரி எங்கேருந்து ஆரம்பிச்சு எங்க போய் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா பழைய ஏற்பாடு காலத்துல அவர் பார்க்கலாம். அவர் ஒரு ஊழியக்காரா தான் நம்ம பார்க்கிறோம். ஆபிரகாம்லாம் ஒரு விசுவாசியா பார்க்கிறோம். அந்த மாதிரி ஒரு சில பேர் இருக்காங்க. பட் ஆனா ஃபுல்லா டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா மத்த ஊழியக்காரவங்களை மத்த ப்ராஃபட்ஸ் பத்தி இருக்காது. ஆனா மோசேயை பத்தி இருக்கும். அவர் எங்க பிறந்தாரு, என்ன மாதிரி சிச்சுவேஷன்ல இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறக்குற வரைக்கும் ஃப்ரம் பர்த் டு ஃப்ரம் டெத் வரைக்கும் மோசே பத்தி இருக்கும். நீங்க எலியாவை பத்தி பார்த்தா கூட எலியா எங்க பிறந்தாரு, எப்படி அவருக்கும் கர்த்தருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் வந்தது இப்படின்னு சொல்லிட்டு பைபிள்ல இருக்காது. மைட் பி ஹிஸ்டரியில நீங்க போனீங்கன்னா உங்களால கண்டுபிடிக்க முடியும். பட் பைபிள்னு பாத்தீங்கன்னா எலேஜாவோட லைஃப் ஸ்டோரியை பத்தி ரொம்ப அவர் எங்க பிறந்தாரு, எப்படி அவருக்கும் கடவுளுக்கும் எப்படி அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் வந்தது, எப்படி முகமுகமா தரிசிக்கிற ரிலேஷன்ஷிப் வந்தது, பயங்கர முக்கியம். ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ப்ராஃபட்டா எலேஜா இருந்தார். பிகாஸ் அவர் டெத்தே பார்க்கல, நேரடியா அவர் கர்த்தரால எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவரை பத்தி எப்படி அந்த மாதிரி ஒரு சஞ்சரிப்பு அனுபவம் வந்ததுன்னு நமக்கு ஃபுல்லா பைபிள் இல்ல. ஆனா மோசே பத்தி நமக்கு ஃபுல்லாவே இருக்கும். மோசே அவர் எங்க பிறந்தாரு, எப்படி எகிப்துக்கு தேசத்துக்கு வந்தார், எப்படி அவர் பாரோ இதுல வளர்ந்தாருன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு லைஃப் ஸ்டோரியை பத்தி மோசேக்கு பத்தி இருக்கும். மோசேக்கு உண்டான திட்டம் இருந்தனாலதான் கர்த்தர் மோசேவை காப்பாத்தி
அவர் வந்து பார்வோ கிட்ட வளர்றாரு. ஒரு 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 சிச்சுவேஷன் வந்து அவர் வந்து அங்க இருக்க ஆள அவர கொன்னுட்டனால, ஒரு எகிப்தர கொன்னுட்டனால அவர் பயந்து போய் இன்னொரு இடத்துல போய் ஒளிஞ்சிடுறாரு. ஒளிஞ்சிட்டு தான் அவர் வந்து ஆடு மேய்ச்சிட்டு அங்கேயே கல்யாணம் ஆகி செட்டில் ஆகி அவருக்குன்னு ஒரு திட்டமே இல்லாம சாதாரண வாழ்க்கைய வாழ்றாரு. ஆனா கர்த்தருக்கு வந்து மோசேய குறிச்சு ஒரு தரிசனமும் திட்டமும் இருந்ததுனால தான் மோசேவ கூப்பிடுறாரு. கர்த்தர் எப்படி கூப்பிடுறாரு மோசேவ? திடீர்னு ஒரு இடத்துல ஆடு மேய்ச்சிட்டு இருக்காரு. மோசேக்கு எந்த விதமான ஒரு அவேர்னஸே கிடையாது. கர்த்தர் இந்த மாதிரி பேச போறாருன்னு ஒரு அவேர்னஸே இல்லாம ஒரு ஒரு சாதாரண ஒரு ஒரு சாமானிய ஆளா வந்து அங்க வந்து ஒரு குடும்பஸ்தனா வந்து ஆடு மேய்ச்சிட்டு இருக்காரு. ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது அவர் ஒரு பர்னிங் புஷ்ஷ பாக்குறாரு. என்ன ஒரு வியப்புல பாக்குறாருன்னா, அது எரியற மாதிரி இருக்கு. ஆனா வந்து அந்த பர்னிங் புஷ் எரியாமலே இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கிட்ட போறாரு. இடத்துக்கிட்ட போகும்போது அப்ப அவர் தேவனோட குரலை கேட்கிறார். நீ வர இடம் ரொம்ப பரிசுத்தமான இடம். நீ வந்து உன்னோட செருப்பகளை கழட்டி வச்சுட்டு வா அப்படின்னு. அப்பைக்கும் மோசஸ் அப்போ மோசஸ்க்கு வந்து அவர் யாருன்னே தெரியல. நீங்க யாரு கர்த்தாவேன்னு சொல்லும்போது அவர் காட் வந்து அவருக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கிறார். நான் தான் ஐ ஆம் த காட் ஆஃப் ஆப்ரஹாம், காட் ஆஃப் ஈசாக், காட் ஆஃப் யாக்கோப் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் வந்து மோசேக்கு வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்து கூப்பிடுறார். கூப்பிட்டு என்ன சொல்றாருன்னா, நீ அழைக்கப்பட்டிருக்க. அங்க இருக்க இஸ்ரேல் மக்கள்லாம் வந்து அவங்க அழுகிற சத்தம் என்னோட சன்னிதானத்துல வந்து இருக்கு. இப்ப வந்து அது காப்பாத்துற டைம். அதற்கு நான் வந்து உன்னை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன் அப்படின்னு மோசேக்கு ஒண்ணுமே புரிஞ்சிருக்காரு. பிகாஸ் அவர் வந்து அந்த டைம்ல வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல. ஒன்னும் ஜெபம்லாம் பண்ணல. அவர் வந்து சாதாரணமா இருக்காரு. சாதாரணமா இருக்கும்போது கர்த்தரோட கட்டளை அவருக்கு வரும்போது இன்ஃபேக்ட் அவருக்கு ஒண்ணுமே புரிஞ்சிருக்காரு. இன்ஃபேக்ட் அவர் பயந்திருப்பாரு. ஐயோ, இது வந்து ஒரு நீங்க சொல்ற காரியம் வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு காரியம். எனக்கே ஒரு திக்குவாய். என்ன போய் பார்வோன்ட்ட போய் பேச சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் இமீடியட்டாவே அக்செப்ட் பண்ணிருக்க மாட்டார். அதனாலதான் கர்த்தர் வந்து ஒவ்வொரு சயின்ஸா கொடுப்பாரு. இந்த கோலை கீழே தூக்கி போடு, பாம்பா மாறும். அதை வந்து வாழை பிடிச்சி இது பண்ண திரும்பி வந்து அது கோலா மாறுன்னு சொல்லிட்டு நிறைய வந்து சயின்ஸ் அண்ட் வண்டர்ஸ் வந்து மோசஸ்க்கு செஞ்சு காட்டுறாரு. இருந்தாலும் மோசஸ் வந்து ரொம்ப கன்வின்ஸ் ஆகாதனால கர்த்தர் என்ன சொல்வாரு, நீ போ, உன்னோட பிரதர் ஆரோன் வந்து உனக்காக பேசுவான் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரம் கர்த்தர் வந்து மோசேவோட பேசிக்கிட்டே இருந்திருப்பார். பேசிட்டு வந்து இருந்து இன்ஃபேக்ட் வந்து ஆரோன் வந்து மோசேவை சந்திச்சிருப்பார். சந்திச்சு இவங்க 2 பேரும் பார்வோன்ட்ட போறாரு. அதுல நீங்க என்ன அனலைஸ் பண்ணணும் அந்த மோசேயோட லைஃப் ஸ்டோரியில அப்படின்னா, ஒவ்வொரு விஷயமும் மோசே வந்து கர்த்தரை கேட்காம எதுவுமே கேட்காம செஞ்சிருக்க மாட்டார். ஒவ்வொரு விஷயமும் ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி வாங்குவார். நான் அடுத்தது என்ன சொல்லணும், பார்வோ இப்படி சொல்லிட்டாரு, நான் அடுத்தது நான் என்ன பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமும் மோசே வந்து கர்த்தர்கிட்ட கேட்டு 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 தான் நடந்திருப்பார். இன்ஃபேக்ட் நம்ம வீட்டில் நம்ம ஒரு அம்மா அப்பா இருந்தாங்கன்னா நம்ம கேட்போம் இல்லையா, இப்பெல்லாம் ஃபோன்லாம் இருக்கு, டக்குன்னு கேட்போம். இப்போ நான் என்ன பண்றது, இப்போ இந்த மாதிரி சொல்றாங்க, நான் என்ன பண்றது, இது இந்த மாதிரி ஒரு விஷயம் சுச்சுவேஷன் இருக்கு, இதுக்கு நான் என்ன பதில் சொல்றது, நான் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம அட்வைஸ் கேட்போம். அதே மாதிரி மோசே வந்து எவ்ரிதிங் எல்லாமே நீங்க அந்த அவரோட புஸ்தகம் அவரோட பைபிள்ல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அவர் எப்படி கர்த்தரோட நெருங்கி நடந்தாரு, எவ்வளவு தூரம் வந்து ஒவ்வொரு விஷயமும் கர்த்தர்ட்ட கேட்டு கேட்டு பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பைபிள்ல வாசிச்சா புரியும். இன்ஃபேக்ட் ஒரு லெவலுக்கு மேல கர்த்தருக்கு கோவம் வந்திருக்கு. நீ என்ன எல்லாமே என்கிட்ட கேட்டுட்டு இருக்க, உன் கையில ஒரு கோல் இருக்குல்ல, அதை வச்சு அதிசய அற்புதம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த செங்கடலை ரெண்டா பிரிக்கிற அந்த செங்கடல் ரெண்டா பிரிக்கும் போது ஜனங்களா அது பண்றாங்க, நீ வந்து எங்களை சாவடிக்க தான் கூட்டிட்டு வந்தியா அப்படின்னா அப்ப திரும்பி மன்றாடும் போது கர்த்தர் என்ன சொல்றாரு, நீ ஏன் எல்லா விஷயத்தையும் என்கிட்டே கேட்டுட்டு இருக்க, உன் கையில ஒரு கோல் இருக்கு, அந்த கோலை வச்சு அதிசய அற்புதம் பண்ணிக்கணும்னா அப்பதான் அந்த வந்து செங்கடல் வந்து ரெண்டா பிரியுது. அதனால அதே மாதிரிதான் மோசே வந்து ஒவ்வொரு விஷயமும் வந்து கர்த்தரை கேட்காம எதுவுமே அவரு செய்யவே மாட்டார். அது வந்து செஞ்சுட்டே வந்தாரு. ஆனா இதுல ஒரு விஷயம் என்ன பண்ணணும்னா, இவ்வளோ தூரம் செஞ்ச மோசே, இவ்வளோ தூரம் அந்த மக்களை கூட்டிட்டு வந்த மோசஸ்க்கு கடைசியில கர்த்தருக்கு என்ன சொல்றாரு, நீ வாக்களிக்கப்பட்ட பூமிக்கே போவே மாட்ட அப்படின்னு சொல்லிடுறாரு. இன்ஃபேக்ட் அவர் ரொம்ப கெஞ்சிருப்பாரு. கடைசியில வந்து அவர் கெஞ்சிருப்பாரு, நான் வந்து தப்பு பண்ணிட்டேன். அவர் என்ன தப்பு பண்ணிருப்பாரு அப்படின்னா, அது மாதிரி தண்ணி வேணும், அந்த இஸ்ரேல் மக்கள்லாம் வந்து அவர்கிட்ட வந்து முறையிடுவாங்க, நீ வந்து தண்ணி இல்லாம எங்களை கூட்டிட்டு வந்துட்ட, எங்களுக்கு தண்ணி வேணும்னு. அப்ப திருப்பி கர்த்தர்கிட்ட கேட்கும்போது கர்த்தர் சொல்றாரு, அந்த பாறை கிட்ட போய் நீ பேசு, தண்ணி வரும் அப்படின்னு சொல்லிட்டு மோசே கிட்ட சொல்லுவார். ஆனா இந்த மக்கள்லாம் வந்து ரொம்ப மோசேவை இரிட்டேட் பண்ணனால மோசே என்ன பண்ணிருப்பார், கோவத்துல அந்த கோல் எடுத்து அந்த ராக் அடிச்சுறார், தண்ணியும் வருது. இது வந்து கர்த்தருக்கு ரொம்ப கோவம் வந்து அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, நீ எதுக்கு இந்த மாதிரி பண்ண, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், நீ வந்து அந்த பாறை கிட்ட போய் பேசுன, நீ எதுக்கு பாறையை போய் அடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் ரொம்ப கோவமா இருப்பார். நம்ம இதுல என்ன பார்க்கணும்னா,
நமக்கு ஒரு மனிதர்களா இருக்கும்போது இது வந்து பெரிய தப்பா தெரியாது. என்ன நம்ம பாறைகிட்ட போய் பேசுறேன், சரி அடிச்சிட்டியா, தண்ணி வந்தா வரட்டும், ஓகே தண்ணி வந்துருச்சா, அந்த எண்ட் ஆஃப் த டே அந்த பர்பஸ் சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் அதை விட்டுட்டு போல. நீ எப்படி நான் சொன்ன பேச்ச நீ கேட்கல, நீ வந்து அந்த மக்களுக்கு முன்னாடி நீ என்ன அவமானப்படுத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் ரொம்ப கோவப்பட்டிருப்பாரு. அப்ப அவரு மோசே சொல்றாரு, இவங்க இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா நம்ம பைபிள் படிக்கும் போது மோசே ரொம்ப பாவமா இருந்திருக்கும். என்னடா அந்த மக்கள் பண்ண தப்புனாலதானே மோசே வந்து அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்குள்ள தள்ளப்பட்டாரு. இல்லாட்டி மோசஸ் வந்து அந்த மாதிரி தப்பு பண்ணிருக்க மாட்டாரே நம்ம படிக்கும் போது பாவமா இருக்கும். ஆனா கர்த்தர் வந்து பயங்கரமா நின்றுப்பார். நீ உனக்கு வந்து என் முகம் தெரியும். ஆரம்பத்துல இருந்தே நான் உன் கூட வரேன். ஒவ்வொரு விஷயத்தையும் நான் கைட் பண்றேன். ஒவ்வொரு விஷயத்தையும் நீ கைட் பண்ணும்போது ஒரு விஷயம் நான் சொல்றேன் அப்படின்னா நீ எப்படி நீ டிசோபே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் வந்து பயங்கரமா மோசஸ்ட கோச்சுப்பார். இதுதான் நம்ம கர்த்தரோட கேரக்டர் புரிஞ்சுக்கணும். அவர் அன்பான தேவன். அவர் வந்து என்ன பண்ணாலும் பொறுத்துட்டு போற டைப்பே கிடையாது என்று ஆவியானவர் சொல்றார். கர்த்தர் சொல்றார், பாவமான வாழ்க்கையை செஞ்சுட்டு சபைகளுக்கு வராதீங்க என்று ஆவியானவர் சொல்றார். அப்படி வரவங்களுக்கு என் பட்டயம் பதில் சொல்லும் என்று ஆவியானவர் சொல்றார். இது நியாய தீர்ப்பு நாட்கள் என்று ஆவியானவர் சொல்றார். என்கிட்ட விளையாடாதீங்க என்று கர்த்தர் சொல்றார். என்னோட உண்மையான முகம் தெரியணும்னா வேதத்தை வாசிச்சு பாருங்க என்று கர்த்தர் சொல்றார். அன்பான தேவன் ஏமாந்து போகாதீங்க என்று ஆவியானவர் சொல்றார். எனக்கு இன்னொரு முகம் இருக்கு, எனக்கு இன்னொரு முகம் இருக்கு என்று ஆவியானவர் சொல்றார். Urikanda leshake la rabalorika ba turikanda rabalorika baba ora da rabalorika baba rishadara don't take it for granted says the Lord. Rikanda la raba. அப்போ மோசே வந்து என்னதான் ப்ளீட் பண்ணாலும் கர்த்தர் வந்து கடைசி வரைக்கும் மோசேவை அனுப்பவே இல்லை. ஸோ இதை நம்ம வந்து கர்த்தருக்குன்னு உண்டான மரியாதையை நம்ம கொடுத்துட்டே போகணும். இன்ஃபேக்ட் ஆதாம் ஏவாளோட லைஃப் ஸ்டோரியை நீங்கள் பார்த்தாலே தெரியும். அவங்க வந்து பழத்தை பறித்து சாப்பிடாதன்ட்டு கர்த்தர் சொல்ல ஒரு கட்டளை கொடுத்துருப்பார். அதை மீறினால அவங்க அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு அனுப்பப்பட்டாங்க. என்னதான் அவங்க கெஞ்சினாலும் கர்த்தர் கடைசி வரைக்கும் மனம் இறங்கவே இல்லைன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். கர்த்தரோட இன்னொரு கேரக்டரை நீங்க பார்க்கணும். நம்ம வந்து கர்த்தருக்காக ஏதாவது ஒன்று செஞ்சோம்னா அவர் எந்த அளவுக்கு இறங்குவாரு அப்படின்றதுக்கு வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஷாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ இவங்களோட லைஃப் ஸ்டோரியை பார்த்தாலே தெரியும். இவங்கெல்லாம் வந்து ஒரு சாதாரண அகதியா கைதிகளா வந்து பேபிலோனுக்கு கொண்டு வரப்பட்டாங்க. ஆனா அவங்க ஞானம் ரொம்ப பெருசா இருந்தது. அந்த பேபிலோன் கிங் வந்து நோட்டீஸ் பண்றாரு. அவங்க ஞானம் ஏன் ரொம்ப பெருசா இருந்தது? பைபிளை வாசிக்கும் போது என்ன அனலைஸ் பண்ணுவீங்களா, இவங்க 3 பேரும் பிளஸ் தானியேல் இவங்க எல்லாருமே ஒரு ஜெபிக்கிற வீரர்களா இருந்தாங்க. எல்லாருமே வந்து கரெக்டா கர்த்தருக்குன்னு உண்டான ஜபத்தை அவங்க பண்றது. ரெண்டாவது ரொம்ப பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. இன்ஃபேக்ட் வந்து அவங்களுக்கு வந்து என்னதான் ஃபுட்டு அவங்க அந்த ட்ரைனிங் அவங்க பேபிலோன்ல வந்து இந்த மாதிரி பீப்புள் செலக்ட் பண்ணி ட்ரைனிங் குவார்டர்ஸ்க்கு அனுப்பும் போது நம்ம இதில் வந்து ட்ரைனிங்லாம் அனுப்பும்போது அவங்களே ஃபுட்டெல்லாம் சப்ளை பண்ணுவாங்க. அதே மாதிரி ராஜாவோட சாப்பாடை பார்க்குறாங்க. அதெல்லாம் வந்து ஒரு அருவருப்பான ஒரு சாப்பாடு. ஒரு சில சாப்பாடு வந்து ரொம்ப அருவருப்பாக இருந்ததுனால இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த சாப்பாடெல்லாம் எங்களுக்கு வேணாம், எங்களுக்கு வந்து வெறும் பழங்கள் மட்டும் கொடுங்க, காய்கறி பழங்கள் மட்டும் கொடுங்க, அதை வந்து நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம். ஏன்னா அதில் வந்து அசுத்தமான காரியங்கள் நிறைய வந்து ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி இருக்கிறத அவங்க பார்த்ததுனால இதெல்லாம் நாங்கள் சாப்பிட்டோம்னா எங்கள் பரிசுத்த கெடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதெல்லாம் தொடவே இல்லை. கர்த்தர் சொல்றார், ரிஷதர் ராபால் சபைகள்ல ரிக்கந்தர் ராபால் வாலிபர்கள் சோஷியல் ட்ரிங்கிங் பண்றீங்க, ரிக்கந்தர்ரா அப்பேற்பட்ட வாலிபர்கள் நான் கடுமையா தண்டிப்பேன் என்று ஆவியானவர் சொல்றார். ரிஷதர் ராபாலோ ரிக்கவர். ஸோ என்னதான் வந்து பேபிலோன் கிங்டம்லேருந்து நிறைய சாப்பாடெல்லாம் வந்தாலும் அதெல்லாம் வந்து கர்த்தருக்கு பிரியமா இல்லாதனால இவங்க 4 பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, எங்களுக்கு சாதாரண காய்கறி பழங்கள் கொடுங்க, அது எங்களுக்கு போதும். அப்பதான் அங்க இருக்க பீப்புள்லாம் பயப்படுறாங்க, சோல்ஜர்ஸ் எல்லாம் பயப்படுறாங்க. இன்கேஸ் இதெல்லாம் நீங்க சாப்பிட்டு ரொம்ப வீக் ஆயிட்டீங்கன்னா கர்த்தாஜி அவங்க ராஜா கிட்ட எல்லாம் என்கிட்ட பதில் சொல்ல முடியாது அப்படின்னோட தானியேல் என்ன சொல்வாரா, நீ கொடுத்து பாருங்க, நீங்க கொடுத்து அதோட இதை பாருங்க, டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியணும்னு. அதே மாதிரி இவங்க அந்த சாப்பாடெல்லாம் இல்லாம இவங்களுக்கு மட்டும் வெறும் வந்து ஒரு சுத்தமான காய்கள் பழங்கள் அந்த மாதிரி ஒரு சாப்பாடு கொடுக்குறாங்க. அவங்க எல்லாம் சாப்பிட்றத இவங்க கொஞ்ச நாள் கழிச்சு வந்து அந்த பீப்புள் எப்படி, அந்த சோல்ஜர்ஸ் எப்படி பாக்குறாங்க அப்படின்னா,
இந்த நல்லா சாப்பிட்ட நல்லா ராஜா சாப்பாடை சாப்பிட்ட ஜனங்களை விட இவங்க இந்த காய்கறியும் பழங்களும் சாப்பிட்ட இந்த ஷாஜராக், மேஷாக், அபினேகோ பிளஸ் தானியேல் இவங்கெல்லாம் இவங்களோட ஹெல்த் வந்து ரொம்ப நல்லா இருந்ததை அங்க இருக்க பீப்புள்லாம் அனலைஸ் பண்றாங்க. ரொம்ப பரிசுத்தமான வாலிபர்களா இருந்தாங்க. என்னதான் வாலிபர்களா இருந்தாலும் அவங்க கர்த்தருக்கு பயந்து நடக்கிறாங்க. நான் நிறைய பேரை நான் பார்த்திருக்கேன், நிறைய வாலிபர்கள் பார்த்திருக்கேன். இது வந்து என்ஜாய் பண்ற ஒரு தருணம். நம்ம வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து வயசானதுக்கு அப்புறம் நான் பைபிள் படிச்சுக்கிறேன், நிறைய வாலிபர்கள் சொல்றீங்கன்னு என்று கர்த்தர் சொல்றார். ரிகதா லெஷகா லபா லக்கா லலெபெல்ல சதா துகிலா பாலா லிபா லக்கா லஷதா லபா பாபா துரிகந்த ராபாலோ ரிகா பாபா ரிகந்த ராபாலோ. This is the last warning for you says the Lord. ரிகந்த ராபா. அப்பேற்பட்ட வாலிபர்களுக்கு இதுதான் கடைசி வார்னிங். ரிகந்த இந்த நீங்க கேட்காட்டி இன்னமேட்டு ஒரு சான்ஸ் கொடுக்கவே படாதன்னு என்ற ஆவியானவர் எச்சரிக்கிறார். ரிகந்த ராபாலோ. ஸோ இந்த வாலிபர்கள்லாம் ரொம்ப பரிசுத்தமா வந்து தான் சபை அந்த கிங்டம்ல இருக்கிறாங்க. ரொம்ப வேலையில வந்து ரொம்ப ரொம்ப ஞானமான பீப்புளா இருந்தனால கர்த்தர் வந்து அந்த அவங்களெல்லாம் வந்து நல்ல உயர்ந்த நிலையில தான் வச்சாங்க. எல்லாம் பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸா இருந்தாங்க. ஆனா இது வந்து அந்த அங்க இருக்க அந்த கிங்டம்ல இருக்க பாபிலோன் அந்த ஊர்லயே வளர்ந்து அந்த ஊர்லயே இருக்கிற மக்களுக்கெல்லாம் வந்து பயங்கர பொறாமையா இருந்தது. என்னடா நம்ம ஊர்ல கைதியா வந்தவன்லாம் நம்மளை விட பெரிய பெரிய பொசிஷன்ல இருக்கான், நம்ம இந்த ஊர்லயே பிறந்து இந்த ஊர்லயே வளர்ந்து ராஜாக்கு க்ளோஸா இருக்கோம், நம்ம எல்லாம் அவங்களுக்கு வந்து கீழே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொறாமை வருது. ஆனா இவங்களை கவுக்க எப்படியாவது இவங்க 3 பேரை வந்து எப்படியாவது நம்ம கவுத்து விடணும், ஏதாவது ஒண்ணு சொல்லி ராஜா கிட்ட சொல்லி இவங்க இந்த பொசிஷன்ஸ் எல்லாம் அவங்களை டிஸ்மிஸ் பண்ண வைக்கணும் அப்படின்னு இவங்க எல்லாம் வந்து பார்க்கும்போது என்ன அனலைஸ் பண்றாங்க, இவங்க 3 பேரோட ஞானம் வந்து ரொம்ப பயங்கர பக்காவா இருந்தது. வேலை விஷயத்துல இவங்களை எதுவுமே நம்மளால பண்ண முடியாது, இது ஹைலி இம்பாசிபிள், இவங்களை என்ன பண்ணா இந்த இந்த இடத்த விட்டு அவங்க போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை தீட்டுறாங்க. என்ன அனலைஸ் பண்றாங்கன்னா, இவங்க வந்து வேற ஒரு தேவனை ஆராதிக்கிறாங்க. நம்ம தெய்வத்துக்குன்னு உண்டான மரியாதையை அவங்க கொடுக்கறது. அவங்க தேவனை தவிர எந்த தெய்வத்தையுமே அவங்க வணங்குறதும் கிடையாது, கும்பிடுறதும் கிடையாது, அதுக்கு உண்டான எந்த விதமான ரெஸ்பெக்ட் அவங்க கொடுக்கறது இல்ல. சோ இவங்களை கவுக்கணும்னா இது ஒருதான் வழின்னு சொல்லிட்டு இவங்க ராஜா கிட்ட போய் என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி அந்த டைம்ல ராஜாலாம் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப பிரைஸ் பண்ணி பேசுறது, அவங்களுக்குன்னு செலவு வைக்கிறதெல்லாம் ரொம்ப ப்ரிவிலேஜா நினைப்பாங்க, ரொம்ப பெருமையா நினைப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் போய் என்ன சொல்றாங்க ராஜா கிட்ட, இந்த மாதிரி நாங்கள் ஒரு பெரிய உங்களுக்குன்னு ஒரு பெரிய சிலையை கட்டுறோம், இத்தனை நாள் வந்து எல்லாரும் வந்து எந்த கடவுள்கிட்டையும் வந்து அவங்க கும்பிடு போடக்கூடாது, உங்க சிலைக்கு முன்னாடி தான் வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை நீங்க போடுங்கன்னு ராஜா வந்து வாஸ் வெரி இம்ப்ரெஸ்ட். ஆஹா, நம்ம சிலைக்கு வந்து இத்தனை நாள் வந்து ஜனங்கள்லாம் வந்து கும்பிட போறாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையா அந்த லாவெல்லாம் அது அக்னாலஜ் பண்ணிடுறாரு. இவங்களும் அந்த சிலைய கட்டி முடிச்சிடுறாங்க, எல்லாரும் அந்த சிலைக்கு முன்னாடி வணங்குறாங்க. ஆனா இவங்க 3 பேர் என்ன சொல்றாங்கன்னா, எக்காரணத்தை கொண்டும் நாங்க வந்து எங்க தெய்வத்தை தவிர யாருக்குமே வந்து நாங்க வந்து வணங்க மாட்டோம். இதுதான் நம்ம அனலைஸ் பண்ணோம். நிறைய பேர் சொல்லுவாங்க தெரியுமா, இந்த மாதிரி வந்து நம்ம போய் அந்த தப்பை போய் நம்ம சொன்னா, நிறைய பேரை நான் கேட்டிருக்கேன், நிறைய ஊழியக்காரங்க சொல்லி நான் கேட்டிருக்கேன், நான் கீது அந்த தப்பை சொல்லி அவங்க கிட்ட சொன்னா அவங்க வந்து கோச்சுப்பாங்க, என் சபை மக்கள் கோச்சுப்பாங்க, அப்படி சொல்லாதீங்கன்னு என்ற ஆவியானவர் சொல்றார். ஸோ நம்ம எப்பயுமே நம்ம யாருக்கு பயப்படணும், நம்ம கர்த்தருக்கு ஒரு ஆளுக்கு தான் பயப்படணும். ஸோ இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க, 3 பேரும் என்ன ஆனாலும் சரி, எங்க உயிரை வந்து போனாலும் சரி, நாங்க வணங்க மாட்டோம். அவங்க என்ன ஒரு சொல்றாங்க, யாரெல்லாம் வணங்க மாட்டாங்களோ அவங்கள வந்து ஒரு நிறைய நெருப்புல வந்து நாங்க உயிரோட எரிச்சிருவோம்னு சொல்லிட்டு அந்த லாவும் அவங்க காதுல போடுறது. இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க என்ன நெருப்புல போட்டாலும் நாங்க உங்க அந்த சிலைக்கெல்லாம் நாங்க வந்து வணங்க மாட்டோம், நெருப்புல போடுங்க, நான் நெருப்புல போட்டாலும் எங்க தேவன் பெரியவர், எங்க கர்த்தர் பெரியவர், அவர் எங்களை காக்க வல்லவரா இருக்காரு, அவர் எங்களை காப்பாத்தாட்டையும் பரவாயில்ல, நாங்க அந்த நெருப்புல விழுந்து சாகரத்துக்கு ரெடின்னு சொல்றாங்க. இதுதான் கர்த்தர். இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் தான் கர்த்தருக்கு எப்பவுமே வாலிபர்கள் கிட்ட பிடிக்கும். நம்ம வந்து நமக்கு இல்லாட்டினாலும் பரவாயில்ல, நம்மள கர்த்தர் காப்பாத்துவாரு. அவங்க என்ன சொல்றாங்க, எங்களை காப்பாத்துவாரு, நீங்க நெருப்புல போட்டீங்கன்னா கர்த்தர் வந்து எங்களை காப்பாத்துவாரு, ஆனா காப்பாத்தாட்டையும் பரவாயில்ல, நாங்க வணங்க மாட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா அந்த நெருப்பை வந்து 7 மடங்கு அதை வந்து ஹீட் பண்றாங்க. ஹீட் பண்ணிட்டு அவங்கள வந்து 3 பேரை வந்து போடுறதுக்கு ரெடி ஆடுறாங்க. ரெடி ஆனோன்னா என்ன ஆகுது அப்படின்னா, அது ஆக்சுவலி அந்த நெருப்பை போடுறதுக்கு அந்த சில பீப்புள் வந்து அந்த அழைச்சிட்டு போறோம், அவங்களே வந்து அந்த நெருப்புல வந்து பொசுங்கினதா போட்டிருக்கு. அவங்களே வந்து இந்த கிட்ட அந்த ஹீட்னஸ் தாங்காம அவங்களே நிறைய பேர் எரிஞ்சு போயிட்டாங்க, அந்த முடியெல்லாம் எரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்ப இவங்க 3 பேரே உள்ள போடுறாங்க. ராஜாவும் பார்த்துட்டு இருக்காரு. ஆனா அவர் என்ன ஒரு அதிசயத்தை பாக்குறாருன்னா, அந்த 3 பேரோட சேர்ந்து இன்னொரு
ஒரு மனிதனையும் அவர் பார்க்கிறாரு. என்ன பார்க்கறாரு, வேற ஒருத்தர் வந்து இவங்களை வந்து காப்பாத்துறத ராஜா கண் கூட பார்த்து பயந்துறாரு. உடனே அவங்க 3 பேரையும் வெளியில எடுங்க அப்படின்னு அவங்க 3 பேரை எடுத்த உடனே அவங்க மேல ஒரு நெருப்போட ஸ்மெல் இல்ல, அவங்க முடி பொசுங்கல, அவங்க ட்ரெஸ் பொசுங்கல, எதுவுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா அவங்க வந்து ஒரு ஆப்பிள் மாதிரி இருந்தா எப்படி இருக்கும் அது மாதிரி வராங்க. இதை பார்த்து ராஜா வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, இவங்க ஆராதிக்கிற தேவன் தான் உண்மையான தேவன், யாரெல்லாம் இவங்களை வந்து தப்பா சொன்னாலும் அவங்களெல்லாம் நெருப்புல போடுங்கன்னு சொல்லிட்டு அந்த தீர்ப்பு அப்படியே மாத்தினாரு. இதுதான் தேவனோட வல்லமை. நம்ம அவருக்காக செய்யும் போது கர்த்தர் உங்களுக்காக இறங்குவாரு. அவர் வந்து சாதாரணமான கர்த்தர்ல நீங்க எனக்கு செய்யுங்க நான் செய்ய மாட்டேன். அவங்களோட ஆட்டிடியூட நம்ம மாத்தணும். கர்த்தாவே நான் உங்களுக்காக என்ன செய்யணும், நீங்க எனக்கு போதும் அப்படின்னு சொல்லும் போது தன்னாலே உங்களுக்கு அவரோட சொத்து பத்தி எல்லாமே வந்துடும். ஒரு அப்பா கிட்ட போய் அப்பா எனக்கு உன் சொத்து மட்டும் வேணும் அப்படின்னு சொல்றது வந்து அப்பாவுக்கு ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கும். அப்பா நீ மட்டும் எனக்கு வா, ஒரு பணக்கார அப்பா இருக்காரு அப்படின்னா நீங்க மட்டும் எனக்கு போதும் அப்பா, எனக்கு வேற எதுவும் வேணாம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அப்பாவோட சொத்து உங்களுக்கு தான். நீங்க அதை தான் நம்ம அனலைஸ் பண்ணணும். நம்ம கர்த்தரோட கையை பார்க்க கூடாது, கர்த்தரோட இருதயத்தை வேணும். கர்த்தாவே உங்க இருதயம் எனக்கு வேணும், அதுதான் உங்க ஜெபமா இருக்கணும்னு என்ற ஆவியானவர் சொல்றார். ரிஷாதா லேதே ரேபே லக்கா லக்கா லிஷாதா லபாலோ ரிகா பாபா. கர்த்தர் சொல்றார் ரிகந்த ராபா, இது கடைசி காலம் என்ற ஆவியானவர் சொல்றார். ரிகந்த ராபாலோ ரிகந்த வாலிபர்களுக்கு ரிகந்த I am giving a call says the Lord. ரிகந்த ராபாலோர் நிறைய வாலிபர்களுக்கு ரிகந்த ராபாலோர் நான் அழைப்பு கொடுக்கிறேன் என்ற ஆவியானவர் சொல்றார். ரிகா பாபா I am calling right now says the Lord. ரிகந்த ராபா I am calling right now. ரிபா பாபா right now says the Lord. ரிகந்த ராபாலோ யாரெல்லாம் ரிகந்தர் எந்தெந்த வாலிபர்கள்லாம் ரிகந்த நான் உலக பிரகாரமான வாழ்க்கை வாழ மாட்டேன், ரிகந்த ரஷபாலோ ரிகபா கர்த்தருக்காக தான் வாழுவேன் ரிக்கந்த அப்படி சொல்ற மனிதர்களை நான் தேடுறேன். முக்கியமா வாலிபர்களை தேடுறேன். ரிக்கந்தாரா வாலிப பெண்மணிகளை தேடுறேன் என்ற ஆவியானவர் சொல்றார். ரிக்கந்தாரா நான் இப்ப என்ஜாய் பண்ணிக்கிறேன், ரிக்கந்தா நான் இப்ப என்ஜாய் பண்ணி சொல்லாதீங்கன்னு என்ற ஆவியானவர் சொல்றார். ரிக்கந்தா எனக்கு அருவருப்புன்னு என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கந்தா அப்படி செய்யற வாலிபர்களுக்கு ஐயோன் என்ற ஆவியானவர் சொல்றார். ரிபா லக்கா 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 ஷக்கா லா பாபா துரிக்கந்த லா பாபா உரிக்கந்த ராபாலோரிக்கபா துரிஷத ராபாலோரிக்கபா என்னை நோக்கி கூப்பிடுங்க, உங்களுக்கு அறியாதமான எட்டாதமான காரியத்தை அறிவிப்பேன் என்ற ஆவியானவர் சொல்றார். ரிக்கம் எரேமியா 33:3 ரிக்கந்த ராபாலோரிக்கபா ஒரு பொண்ணு மேல வரதை பார்க்கிறேன். ரிக்கந்த ராபாலோரிக்க ஒரு 25 வயசு ரிக்கந்த ஒரு 25 இயர்ஸ் ரிக்கந்த 25 இயர்ஸ் சேஸ் தி லார்ட் ரிக்கந்த அப்படிப்பட்ட வாலிப பெண்மணி மேல ரிக்கந்த ராபாலோரிக்கபா இந்த வசனம் வருது. ரிக்கந்த பெற்றுக்கொள்ளுங்கள் ரிக்கபா ரிசீவ் ரிபாபா ரிசீவ் ரிஷபா தரிக்கபா ருக்கிலா ரஷத ராபாலோரிக்கபா ரிஷத ராபாலோரிக்கபா ரிக்கந்த ரஷபாலோரிக்கம் கர்த்தர் சொல்றார். ரிக்கந்த ராம் காலம் இனி செல்லாது. ரிக்கந்த ராபாலோரிக்கபா ஆயத்தமாகுங்க, ரிக்கந்த ஆயத்தமாகுங்க, ஆயத்தமாகுங்க என்ற ஆவியானவர் சொல்றார். ரிஷபாலோரி ரிதரா ஷதலா கலிபா தலா திராபா பாபா துரிக்கந்த ராபாலோரிக்கபா உரிக்கந்த ராபாலோரிக்கபா ரிக்கந்தர் வாலிபர்களுக்குன்னு உண்டான விசேஷித்த அபிஷேகம் ரிக்கா அனாயிண்டிங் ரிக்கா பாபா அனாயிண்டிங் ரிக்கா பாபா ஃப்ரெஷ் அனாயிண்டிங் from the heaven rikha baba fresh anointing from the heaven rikha baba receive riba baba receive rikha laba receive riba dhara shaka liba la riba baba dukira dhara baba baba sarvako rabadiri sidar lebe losida liba dhali baba durikhanda lakka lakka likka badhala shada laba dolobo durikanda rebe lorika baba durikanda raba lorika baba urikanda raba lorika baba rikanda raba lor சின்ன சின்ன சபைகள் ரிக்கபா ரொம்ப சின்ன சின்ன சபைகள்ல ரிக்கந்தரா ஊழியக்காரங்களா இருக்கீங்க, உங்களோட மனசு ரொம்ப பரிசுத்தமா இருக்குன்னு என்ற ஆவியானவர் சொல்றார். ரிக்கந்த அந்த மாதிரி சபைகள்ல ரிக்கபை நீ வர நாட்கள்ல ரிக்கந்த ராபால் சபைகள் பெருசாகும் என்ற ஆவியானவர் சொல்றார். ரிக்கந்த ராபாலோ ரிக்கபா சபைகள் உள்ள ரிக்கந்த ராபால் நிறைய கூட்டங்கள் கூடும். ரிக்கந்த ராபாலோ ரிக்கம் இந்த சபை பத்தலன்னு சொல்லிட்டு வேற சபைகளுக்கு போயிடுவீங்க. ரிக்கந்த அந்த மாதிரி பண தேவைகள் ரிக்கந்த ஃபினான்ஷியல் பிரேக் த்ரூ சேஸ் த லார்ட் ரிக்கந்த ராபாலோ ரிக்கபா ஃபினான்ஷியல் பிரேக் த்ரூ சேஸ் த லார்ட் ரிக்கந்த ராபாலோ ரிக்கபா சின்ன சின்ன ஊழியம் பண்ணிட்டு இருக்க ஊழியக்காரங்களுக்கு ரிக்கந்தர் receive the financial breakthrough ரிக்கந்தர் receive the financial breakthrough Rikandara receive the financial breakthrough says the Lord. Rikalara shada rabalorika baba urikandara balorika baba urikandara balor uribalara shabalorika baba யோவேல் 2:28 ரிக்கந்தரா பாலோ யோவேல் 2:28 ரிக்கந்தர் யோவேல் 2:28 ரிக்கந்தர் ராபாலோரிக்க மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். ரிக்கந்தரா ஷபாலோரிக்க பபா குமாரனும் குமாரத்தையும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள், வாலிபர்கள் தரிசனம் காண்பார்கள், வயதானவர்கள் சொப்பன காண்பார்கள். ரிஷத ராபா
ஷபாலோரிக்கா. இது வந்து நிறைய சிறு பிள்ளைகள் மேல வரதை நான் பாக்குறேன். ரிஷதா கெலரா ஷபாலோரிக்கா பாபா. உரிக்கந்த ராபாலோரிக்கா பாபா. உரிக்கந்த கர்த்தாவே ரிக்கந்த ராபாலோரிக்கா. யார் யார் என்னென்ன தேவைகளுக்காக ஜெபம் பண்றாங்களோ ரிக்கந்த அந்த தேவைகளை நீங்க பூர்த்தி செய்யணும் கர்த்தாவே. ரிஷதா ராபாலோரிக்கா. இன் ஜீசஸ் நேம் ஐ ப்ரே. ஆமென். தேங்க் யூ ஜீசஸ்.